தமிழ்நாட்டில் என்றைக்குமே அதிமுகவும் வேண்டாம் டிஎம்கேயும் வேண்டாம்னு ஒரு மார்க்கெட் எப்பவுமே இருந்துச்சு. அதை வந்து யாருமே சரியாக அறிவுரை பண்ண முடியல. இன்னைக்கு ஒரு பாப்புலர் மூவி ஸ்டார், எல்லாருக்கும் அறிமுகமான மூவி ஸ்டார் ஒரு கட்சி ஆரம்பிக்கும் பொழுது குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் எந்த ஒரு கட்சியும் இந்த திராவிட கட்சிகள் மீது எந்த விதமான பாசப்பிணைப்பும் இல்லாதவர்கள் வந்து குறிப்பாக இந்த இன்டர்நெட் மூலமாக சோசியல் மீடியா மூலமாக அரசியலை பற்றி செய்தியை உள்வாங்கிக் கொள்பவர்கள் ஒரு பெரிய அளவில் அவருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதனால 35% வாங்கினாலும் யங்ஸ்டர் ஓட்டு, அதாவது 35 வயசுக்கு உட்பட்டவர்கள் வாக்குகள் கணிசமாக அவருக்கு வந்து அதனால இந்த ஒரு மாற்றம் வர வேண்டும் என்பதற்காக அவருக்கு ஆதரவு அளித்து வெற்றி எடுத்திருக்கிறார். அது வந்து சிரஞ்சீவி இருந்த டைமுக்கு இப்பவும் பெரிய வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து சோசியல் மீடியா. அப்ப இருந்த சோசியல் மீடியா டெப்த்தை விட இப்போ சோசியல் மீடியா டெப்த் ஜாஸ்தி. இப்போ வந்து ஒரு 30 வயசுல கீழே இருக்கவங்க யாரும் தொலைக்காட்சி பார்ப்பது கிடையாது, அவர்கள் வந்து பத்திரிகை தாளை படிப்பது கிடையாது. அவங்களுடைய பிரைமரி சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனே வந்து சோசியல் மீடியா மூலமாக தான் வருது. அந்த சோசியல் மீடியா மேலே வர்றது மட்டும் இல்லாமல் மைக்ரோ கேம்பெயின் வீட்டுக்குள்ள பிரச்சாரம் நடந்திருக்கு. அதை தான் வாடிக்கையான அரசியல் கட்சிகள் யாருமே கவனிக்கல. இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, பேரணியை பார்க்குறாங்க, டோர் டோர் கேம்பெயின் பார்க்குறாங்க, மீட்டிங்கை பார்க்குறாங்க. இல்லையா அந்த வீட்டுக்குள்ள நடந்த மைக்ரோ கேம்பெயினை மிஸ் பண்ணிட்டாங்க. அதனால அந்த மைக்ரோ கேம்பெயின் நடந்ததை வந்து கணக்கில் எடுத்துக்காதனால தான் தாவேகாவோட வீச்சை வந்து நம்ம குறைச்சி மதிப்பீடு பண்ணியிருக்கோம். அதனால அந்த சிரஞ்சீவி இருந்த டைம் வேற, இப்போ இருக்கிற டைம் வேற. இவங்க யூஸ் பண்ண யுக்திகள் வேற, சிரஞ்சீவி யூஸ் பண்ண யுக்திகள் வேற. இந்த காலத்துக்கு ஏற்பாட்டு இந்த தலைமுறைக்கு உகந்த யுக்திகளை கையாண்டதுனால வெற்றி அடைஞ்சிருக்காங்க. ஒரு பேரமும் நடக்கலையே, என்ன பேரம் நடந்திருக்கு? இல்ல எனக்கு பேரம் நடக்காத போது எதுக்கு பதில் சொல்லணும்? ஒரு பேரமும் நடக்கலையே. இப்ப வந்து அவர் வந்து கடிதம் எழுதி ஆதரவு கேட்டது வந்து காங்கிரஸ் கட்சி கிட்ட, விசிகா கிட்ட, கம்யூனிஸ்ட் கட்சி கிட்ட, ஐஎம்யூஎல் கிட்ட. அந்த 4 கட்சி, அந்த 5 கட்சி, கம்யூனிஸ்ட் 2, இந்த 5 கட்சியும் ஆதரவு கொடுத்துருக்கு. அவர் ஆதரவே கேட்காத கட்சி ஆதரவு கொடுத்தா அவர் என்ன பண்ணுவாரு? நானே நேற்று கூட சொன்னேன், ஒரு இலையில பந்தியில் உட்காந்துருக்கோம், எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்வீட் ஒருத்தர் வச்சுட்டு போயிட்டாரு, அவ்வளோதான். யாரும் கேட்கல, அந்த ஸ்வீட்டை பரிமாறுங்கன்னு யாரும் கேட்கல, பரிமாறுவர் வச்சுட்டு போயிட்டாரு. யாராவது ஆதரவு தந்தாங்கன்னா வேண்டான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. நம்ம போய் கேட்காத ஆதரவு வந்தாலே அதை ஏற்றுக்க தான் செய்வாங்க. இல்லை ஏடிஎம்கே சேர்த்துக்கவே வேண்டாம். நான் தெளிவாக சொல்கிறேன், இன்றைக்கும் சொல்கிறேன், ஏடிஎம்கே சேர்த்துக்கவே வேண்டாம். ஏடிஎம்கே இல்லாமல் 5 ஆண்டுகள் ஸ்மூத்தாக கவர்மெண்ட்டை நடத்த முடியும். ஏடிஎம்கே சேர்த்துக்கிட்டா அது ஒரு மைனஸ் ஆகும். மக்கள் வந்து வாக்களித்தது வந்து அதிமுகவும் வேண்டாம், திமுகவும் வேண்டாம், அது ஒரு மாற்றமாக தான் ஒரு அரசாங்கத்தை அமைக்க சொல்லியிருக்காங்க. அதனால அவர் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி, ஐயூஎம்எல், விசிகே, காங்கிரஸை சேர்த்துக்கிட்ட மக்கள் ஏற்றுக்கிறாங்க. அதிமுகவில் ஒரு பிரிவை வந்து அரசாங்கத்தில் சேர்த்துக்கிட்டா என்னை பொறுத்தவரை அதை மக்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவருடைய இமேஜுக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் அது மைனஸாக தான் நான் பார்க்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அதிமுகவிலும் பிரிந்து போவதையோ அதிமுகவிலும் இந்த யாரையுமே அரசாங்கத்தில் சேர்த்து கொள்ளாமலேயே 5 ஆண்டுகள் ஸ்மூத்தாக தாவேகா தலைமையில் அரசாங்கம் நடக்கும். இல்ல நாங்க வந்து அரசாங்கத்துல பங்கேற்க போகிறோம் சொல்லியிருக்கோம். அடுத்த தேர்தலில் கூட்டணி வைக்க போறோம் சொல்லியிருக்கிறோம். கண்டிப்பா எங்களுடைய சித்தாந்தத்தையும் அவங்க மதச்சார்பின்மை சித்தாந்தத்தையும் அவங்க பின்பற்றணும்னு பார்ப்போம். அவங்களுடைய எங்களுடைய சிந்தனைகளும் கண்டிப்பாக நாங்கள் பகிர்ந்து கொள்வோம்ல. அரசாங்கத்தில் பங்கேற்கிறோம்னா எங்க மந்திரிகள் கேபினெட்ல இருப்பாங்கல்ல, எங்களுடைய ஆலோசனையை கண்டிப்பா சொல்லத்தானே செய்வோம். நாங்க எப்படி ஒண்ணுமே சொல்லாம எங்க மந்திரிகள் போவாங்க? எங்களுடைய சித்தாந்தம் சொல்லுவோம். எங்களுக்கு ஒரு தேர்தல் அறிக்கை இருக்கு, எங்க தேர்தல் அறிக்கையில் இருக்கிற அம்சங்களையும் நாங்க வலியுறுத்த தான் செய்வோம். ரைட்டா? வேற ஏதாவது இருக்கா? திடீர்னு ஏறல யார, அது வந்து அதுக்காக அவங்க இழுத்து பிடிச்சிருக்கலாம் கொஞ்ச நாள். இன்னைக்கு வந்து சப்ளை செயின் அஃபெக்ட் ஆயிருக்கு. அது ஸ்ட்ரெயிட்டா ஹோர்முஸ்ல இருந்து எல்லா டேங்கரும் வரல. அதனால பெட்ரோல் விலை ஏறத்தான் செய்யும் உலகம் எங்கும். ஆனா நம்ம வந்து முதல்ல ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறதையும், ஈரான் கிட்ட வாங்குறதையும், அமெரிக்கா கூட ஒரு வர்த்தக ஒப்பந்தம் போட்டுக்கிறதுக்காக அதில் வாங்க மாட்டோம் நம்ம வந்து வாக்குறுதி கொடுத்துட்டோம். அதுதான் தப்பு. நம்ம வந்து ஒரு சாவரன் கண்ட்ரி, நம்ம யார் கூட வர்த்தகம் பண்ணிக்கிறோம், யார் கூட வர்த்தகம் பண்ணாமல் இருக்கோம் இன்னொருத்தர் வந்து டிசைட் பண்ணக்கூடாது. ஆனால் இவங்க வந்து அமெரிக்கா கூட கொண்டு போய் ஒரு வர்த்தக ஒப்பந்தம் பண்ணணுன்றதுக்காக அந்த 2 நாட்டோடு நாங்கள் வாங்க மாட்டோம்னு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. இன்னும் அந்த வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்து கூட இல்லை. ஆனால் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதானி குடும்பத்துக்கு ஒரு பெரிய கன்செஷன் அமெரிக்காவிலேருந்து கொடுத்துருக்காங்க. இதையெல்லாம் பின்னி பார்க்கும் பொழுது அமெரிக்கா கிட்ட முழுமையாக அடிபணிந்து விட்டது இந்த அரசாங்கம் என்று தான் எனக்கு தெரியுது. இல்லை, இது அவங்க நின்று ஜெயிச்ச சீட்டு, இது அவங்க தான் முடிவு. தாவேகா ஜெயிச்ச சீட்டு, இதில் கிளைம் பண்ணுறதுக்கு காங்கிரஸ்க்கு லாஜிக் கிடையாது.
இந்த தேர்தலில் வந்து இது வந்து இந்த தேர்தல் வந்து கேண்டிடேட் அக்னாஸ்டிக் தேர்தல். அதாவது கேண்டிடேட் யாருன்னு பார்க்காம விசில் சின்னத்துக்கும் விஜய்க்கும் வாக்களித்தாரு. ஆனால் இந்த மாதிரி சில தேர்தலுக்கு முன்னாடி நடந்திருக்கு. கேஜ்ரிவாலுக்கு நடந்த தேர்தல் டெல்லியிலையும் இப்படி தான். கேஜ்ரிவால் முதல்ல ஜெயிக்கும் பொழுது கேஜ்ரிவால் தேர்தலில் கேஜ்ரிவாலுக்கு ஓட்டு போட்டு தான் சொன்னாங்களே ஒழிய அங்கே இருக்க வேட்பாளர் பேரே தெரியாது. ஒரு வகையில் இது வந்து ஒரு ஆரோக்கியமான பாராளுமன்ற ஜனநாயகத்துக்கு நல்லது கிடையாது. ஆனால் இந்த தேர்தலில் ஓவர்வெல்மிங் சென்டிமெண்ட் வந்து ஒரு மாற்றம். அந்த மாற்றத்துக்கு முகம் விஜய், அந்த மாற்றத்துக்கு சிம்பிள் விசில், அவ்வளோதான் ஓட்டு போட்டாங்களே தவிர வேட்பாளர் யாரும் பார்க்கல. இனிமே தான் பல வேட்பாளர் தொகுதியிலே போய் அவங்களை அறிமுகப்படுத்திக்கணும். நார்மலாக 3 வருஷத்துக்கு ஒருக்கா மாற்றுவாங்க. இப்போ மாற்றுவாங்க. இப்போ கேரளால எல்லாம் மந்திரி சபையெல்லாம் அமைச்ச அப்புறம் இந்த ரீஆர்கனைசேஷன் நடக்கும். இந்த எல்லா ஸ்டேட்லையுமே, அசாம் எல்லா ஊர்லேயுமே ரீஆர்கனைசேஷன் நடக்கும்போது இங்கேயும் ரீஆர்கனைசேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.